அமெரிக்கா கூப்பிட்டு சோறு விட்டுதுங்கிற தைரியத்துல இந்தியாவுக்கு எதிராக வந்துராத அப்படின்னு சொல்லி சுதந்திர தினத்திலே சம்பவத்தை பண்ணி விட்டோம். பாகிஸ்தான் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த பயல்களும் மிரண்டுதான் கிடக்குறாங்க. அதைத்தான் விரிவா பார்க்க போறோம். காரணம் என்ன? எல்லார் கவனமும் எதை நோக்கி போகுது அப்படின்னா, எப்படிடா இந்த ஆளில்லா விமான தாக்குதல்ல இருந்து தப்பிக்கிறது? இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில ராணுவம் முன்னேறுது அப்படிங்கிறதே பெரிய விஷயமா மாறி போச்சு. நமக்கு தேவை என்ன? அங்க இடைஞ்சல குடுக்கணும். அத மிசைல்கள வச்சோ, ஆளில்லா விமானத்த வச்சோ குடுக்கலாம் அப்படிங்கிறத சமகாலத்துல உலகம் புரிஞ்சுக்கிச்சு. அந்த டெக்னாலஜிய நோக்கி தான் விரட்டி போறாய்ங்க. ஆர்ட்டிலரி ஷெல் எவ்வளவு மைலேஜ் எடுத்துச்சோ, இன்டு 100 ஆளில்லா விமானம் எடுக்குது. எல்லைகள்ல நின்னு கதற விட்டத, இப்ப ஊருக்குள்ள புகுந்தே கதற விட்டுறலாங்கிறதா, அப்படியே ஆர்ட்டிலரி ஷெல்லு கன்வெர்ட் ஆயிருச்சு ஆளில்லா விமானத்துக்கு. இத தடுக்கிறதுக்கும் பொசிஷன் எடுக்கணும்ல. தடுக்கிறதுக்கு ஏற்கனவே பொசிஷன் வலுவா இருக்கக்கூடிய நாடு அப்படின்னா அயர்ன் டோம சொல்லலாம். அதுக்கடுத்து கோல்டன் டோம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல 2க்கும் நடுவுல நான் இருக்கேன் தெரியுமா அப்படின்னு திருட்டு பையன் சீனா ஓடி வருவான். அவன லிஸ்ட்ல தள்ளி வச்சுக்குவோம். அவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டட்டும். அதுக்கப்புறம் நம்ம கால்குலேஷனுக்குள்ள தூக்கிக்கலாம். ஆனா இப்ப நம்ம உருவாக்க ஆரம்பிச்சுட்டோம். சுதர்சன் சக்கரம் அப்படின்னு சொல்லி இந்தியாவ பாதுகாக்க, மல்டிபிள் லேயர்ல பாதுகாக்க, மிசைல் வரட்டும், அதுக்கடுத்து ஆளில்லா விமானம் வரட்டும், ஷார்ட் ரேஞ்ச் வரட்டும், இந்த மாரி பல விஷயங்கள வான் அச்சுறுத்தல் முழுக்க முழுக்க தடுக்கும் அப்படிங்கிறதா, இது இஸ்ரேலோட அயர்ன் டோம், அமெரிக்காவோட கோல்டன் டோமுக்கு ஈக்குவலா இருக்கும். அயர்ன் டோம் வேற கதை, கோல்டன் டோம் வேற கதை அப்படின்னா, சுதர்சன் 2லயும் சேராம தனியா மைலேஜ் எடுக்கும். எப்புட்றா இந்திய பாசத்துல உளர்றியா அப்படின்னு கேட்கக்கூடாது. எதார்த்தமான உண்மை அதான். உதாரணத்துக்கு S-400 வச்சுட்டு உக்ரைன் யுத்தத்துல ரஷ்யா ரொம்ப தானப்பா சிரமப்பட்டுச்சு அப்படின்னாங்க. S-400 வச்சுட்டு இந்தியா பாகிஸ்தானை வச்சு செஞ்சிருச்சே எப்படி அப்படின்னாங்க. காரணம் இந்தியா பல சிஸ்டமை இன்டர்கிரேட் பண்ணி பெரிய அளவுல சம்பவத்தை பண்ணுச்சு. எதை கையில வச்சிருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி பயன்படுத்துறோங்கிறதா முக்கியங்கிற தியரிய தூக்கி கிரீடமா மண்டையில சொருகிட்டோம் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இப்ப சுதர்சன் சக்கரம் பெரிய அளவு S-400 ஆகாஷ் போன்ற எல்லாத்தையும் இன்டர்கிரேட் பண்ணி ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறோம். வரும் நாட்கள்ல உருவாக்கக்கூடிய பல சிஸ்டத்தையும் இன்டர்கிரேட் பண்றோம். இதன் மூலியமா சிம்பிளான மெசேஜ் தான். அமெரிக்கா சோறு விட்டதுன்னு எதையாச்சும் வம்பு பண்ணணும்னு நினைச்ச தொலைஞ்ச. அமெரிக்காவுக்கும் இவனை காட்டி என்கிட்ட பூச்சாண்டி மாதிரி பயமுறுத்தலான்னு கனவு கூட கண்டாத. எந்த வகையிலும் எங்களை தாக்க முடியாது அப்படிங்கிறதா. காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஹமாஸோட ஆட்கள் பாகிஸ்தான் பக்கம் வந்து போறார்கள் அப்படிங்கிற தகவல் வந்துச்சு. நாங்களும் டனல் தோண்டுவோம், நாங்களும் பெரிய அளவுல ஆளில்லா விமானத்தை ஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு வாய் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான்ல கொள்ளவே பேசிக்கிட்டு இருந்தான். ஹமாஸ் ஆட்கள் வந்து போறாங்களாமே, பாகிஸ்தான் தாக்க போறாமே அப்படின்னு சொல்லி இந்த வெளிநாட்டு சகுனி பயலோட ஏஜென்சிலாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. டேய் லூசு மாதிரி பேசாதீங்கடா. ஹமாஸ் இஸ்ரேல மிஞ்சி வரதுக்கே பெரிய விஷயம். அவனே டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துருவான். அப்படியே தப்பி தவறி பாகிஸ்தானுக்குள்ள வரவே ரிட்டையர்ட் ஆகி பாகிஸ்தான்லயே சோறு பொங்கி திங்க ஆரம்பிச்சிருவான். அவன் எந்த போர்க்களத்தையும் திரும்பி கூட பார்க்க மாட்டான் அப்படிங்கிறதான் அந்நாட்கள்ல பேசப்பட்டுச்சு. நம்ம ஆண்டவள்கிட்ட இருக்கு, ஏலே பேரை சொல்லாம போயிட்ட, ஏன் தலையெல்லாம் பிச்சுக்கலாம் போல இருக்கு அப்படின்னாரு. பிபிசி தான். ஊருக்குள்ள 2 டெக்னாலஜி சார்ந்த சகுனிகள். யாரு அப்டின்னா, ஒண்ணு அல் ஜசீரா, இன்னொன்னு பிபிசி. எப்படி திட்டம் போச்சு, இவனுங்க 2 பேரும் எப்பேர்ப்பட்ட ஆட்கள் தெரியுமா? அப்படின்னு நம்ம ஆட்கள்ல சில பேர் வந்து திட்டக்கூடும். இவனுங்க எப்பயுமே இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுட்டேஜ ரிலீஸ் பண்ணுவாய்ங்க, அந்த காலத்துல இருந்து. அத பாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சுறதா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். நமக்கு மட்டும் கிடையாது. உலகம் பூரா டாக்குமெண்ட்ரிங்கிற பேர்ல அந்த ஊர்ல கேவலமா காட்டுறதுதான். நமக்கு மட்டும் கிடையாது. எல்லா ஊரையும் அப்படி காட்டுற பயலுக தான் அல் ஜசீராவும், பிபிசியும். அதுக்கடுத்து கலாச்சாரத்துல இருந்து அரசியல் புகுந்துருவாய்ங்க. அரசியல்ல இருந்து ஃபினான்ஸ்குள்ள போயிருவாய்ங்க. ஃபினான்ஸ்க்கு அடுத்து உள்ளூர் சண்டைக்குள்ள போயிருவாய்ங்க. எல்லா இடத்துலயும் நுழைஞ்சு நொலநாட்டியம் மட்டுமே பேசக்கூடிய ஆட்கள். சரி கிடக்குறாய்ங்க. முழுக்க முழுக்க இந்தியன் சிஸ்டம் அதிகரிக்கிறோம். அதே சமயம் மல்டிபிள் லேயர்ஸ்ல எல்லா விதமான தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்கும். உதாரணத்துக்கு மிசைல் பல ரேஞ்சுகள் இருக்கு. ஆளில்லா விமானத்திலையும் பல ரேஞ்சுகள் இருக்கு. ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு ஆப்ரேட் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமா ஒரு சொல்யூஷனா தான் தூக்கிட்டு வந்து டேபிள்ல வச்சுட்டோம். இதை ஆப்ரேட் பண்ண போறோம். விடிஞ்ச உடனே வா அப்படின்னு கேட்டா, ஆப்ரேஷன் ஆரம்பிச்சாச்சு. 10 வருஷம் கழிச்சு இன்டகிரேட் பண்ணாலும் எதிரி செத்தாங்கிறதா இதுல சாராம்சம்.
இத சுதந்திர தினத்துல அறிவிக்கிறது எதற்காக அப்படின்னா, மைலேஜ் கூடுதலா கிடைக்கும். ஆனா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது, ஒவ்வொரு நாளா அமெரிக்கா புது புது திட்டம் பாகிஸ்தான வச்சு போடுவான். ஏன்னா அவனுக்கு வேலையே இதான். என்ன திட்டங்கள் போட்டாலும் சரி, பாகிஸ்தான வச்சு நீ சாதிக்கவே முடியாது. இன்னைக்கு நிலைமைக்கு மிகப்பெரிய ஆயுதம் எது அப்டின்னா, அணு ஆயுதம் தான். அத காட்டி எங்ககிட்ட பூச்சாண்டி காட்டாத தொலைச்சு புடுவோம்ன்னு சொல்லி மிரட்டி ஒரு யுத்தத்த 3 நாள்ல வென்று இந்தியா உட்கார்ந்திருக்கு. இதெல்லாம் மறந்துறாத அப்டின்னு சொல்லி அமெரிக்காவுக்கான மெசேஜ் தான் இன்னைக்கு ஓப்பன் பண்ணது. இத காட்டிலும் சிறப்பான சம்பவம் ஒண்ணு இருக்கு. அத விரிவா அடுத்த பகுதியில பார்ப்போம்.